வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இந்த கந்தன் என் முன்னால் நீ வைத்த வேண்டுதல் பல உண்டு. உன் அப்பன் இந்த வேண்டுதலை எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது நீ என்னிடத்தில் வைத்த வேண்டுதலில் முதலாவது வேண்டுதல் உனக்கு நடக்கப் போகின்றது. முதலாவது வேண்டுதல் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த கந்தன் உன் முன்னால் நின்று உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்க வேண்டிய காலகட்டம். இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். கந்தன் முன்னின்று நீ விரும்பிய ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நான் சர்வ நிச்சயமாக உனக்கு தெளிவாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காகவும் இந்த கந்தன் உன்னை வேதனைப்படுத்த நினைத்ததே கிடையாது. கொடுக்காமல் இருக்கிறேன் என்றால் என் பிள்ளையை நான் காப்பாற்ற நினைக்கிறேன் என்ற அர்த்தம். ஒரு விஷயத்தை உனக்கு கிடைக்கச் செய்யாமல் நான் தள்ளி விடுகிறேன் என்றால் நிச்சயமாக இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் உனக்கு கொடுத்து விடக்கூடாது என்று நான் யோசிக்கிறேன் என்ற அர்த்தம். இந்த நிலை கடந்து, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து, இத்தனை காலம் உனக்கு வேண்டியதை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை நான் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு என்ன காரணம்? கந்தன் இருந்து உன் முன்னால் செய்யக்கூடிய விஷயங்கள் உனக்கு சரியானதாகவும் உன் வாழ்க்கைக்கு நிலையானதாகவும் இருக்க வேண்டும் என்பதனால் தானே. ஏனோ தானோவென்று நீ எதையோ கேட்கிறாய். நான் உனக்கு எதையோ கொடுத்துவிட்டு செல்வது அல்ல காரியம். என் பிள்ளையே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேனோ அதில் என்னுடைய சுயநலமும் அடங்கி இருக்கிறது. என் பிள்ளைக்கு நான் கொடுப்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று, என் பிள்ளை வாழ்க்கையில் முழுமையிலும் இதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் என்று, எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை மயங்கிவிடக்கூடாது, மற்றவர்கள் பேச்சை கேட்டு தவறான பாதைக்கு சென்று விடக்கூடாது என்பதில் கந்தன் தெளிவாக இருப்பேன் அல்லவா? அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய செயல்களிலும் நான் தெளிவாக நின்று உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொண்டு வருகின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னதான் நடந்தது என்று நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே. எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தது என்று நினைத்து நீ வேதனைப்படாதே. இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கு என்பதனை நீ உணர வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்கு என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லை கடந்த இந்த வாழ்க்கையில் இந்த கந்தன் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ சரியானதாகவும் வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்ட ஒரு விஷயமாகவும் இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அப்பன் முருகன் நான் உனக்கு எதையுமே நடத்தி கொடுக்க தயங்க மாட்டேன். அப்பன் முருகன் எந்த விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் தந்திட நான் ஒருபொழுதும் வேதனைப்பட மாட்டேன். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டாலும் அவை அத்தனையையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் முழுமையாக தரத்தான் துணிந்து நிற்பேன் அல்லவா? கந்தன் இருக்கின்ற வேளை இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் சரியாகவும் தெளிவாகவும் கிடைக்க வேண்டும் என்பதில் எனக்கு இருக்கின்ற மன உறுதி உனக்கும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடக்கும் என்று நீ வருந்தாதே. என்ன சிந்தனைகள் உனக்குள் வரும் என்று என் பிள்ளை நீ குழம்பாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான விஷயங்களில் நீ சரியானபடி எதிர்கொள்ள வேண்டும். உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எது வேண்டும் என்றாலும் எது இல்லை என்றாலும் கந்தனை கேள். உன் அப்பன் உனக்கு அத்தனையையும் தெளிவுபடுத்தி கொடுப்பேன். இந்த கந்தன் முன்னால் நின்று உனக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை எடுத்துச் சொல்வேன். எதுவென்றாலும் நீ அந்த இடத்தில் மனதை தளரவிட்டு விடாதே. என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் உன்னுடைய சிந்தனைகளை நீ ஒருபொழுதும் விட்டு விடாதே. எதற்காகவும் என் பிள்ளை நீ தலைகுனிந்து நிற்காமல், எதற்காகவும் என் பிள்ளை தடுமாறி விடாமல்,
இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் நீ நிறைவாக பெற்றிட வேண்டும். என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி இந்த கந்தன் நடத்தி கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று நான் எப்பொழுதும் உனக்காக முன் வருகின்ற விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கந்தனுக்கு உன் முன்னால் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். உன் முன்னால் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரி செய்திட முடியும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அப்படி எதுவெல்லாம் என் முன்னால் நின்று உனக்கு சரி செய்ய முடியும் என்று தோன்றுகிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து வைத்தும் என்னிடத்தில் சொல்லாமல் இருக்கலாமா? அப்பன் எதுவும் நினைத்து விடுவாரோ? எப்பொழுதும் நாம் எதையாவது கேட்டுத்தானே இவர் முன்னால் சென்று நிற்கின்றோம் என்று சொல்லி என் பிள்ளை கலங்காதி. கந்தனிருந்து உனக்கு தரக்கூடிய ஒரு வெற்றி, கந்தனிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய சந்தோஷம் அத்தனையிலும் நின்று நீ நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அப்பன் முருகன் உன்னோடு நிற்கின்ற நேரம் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் என்னவென்று நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும். உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக இந்த வாழ்க்கையை இது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டி நீ எடுக்கின்ற எல்லாமும் உன்னை நிச்சயமாக காயப்படுத்தி விடாமல், உன்னை துன்பப்படுத்தி விடாமல் உனக்கு வேண்டியபடி அத்தனையையும் தர வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். கந்தன் சொன்ன சொல் கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் இருக்கும் பொழுது உன் வேண்டுதல் முதலாவது வைத்தது என்னவென்று நீ யோசிக்கிறாயா? என் பிள்ளையே, இதுதான் உன்னிடத்தில் இருக்கின்ற மிக பெரிய கஷ்டம். என்ன தெரியுமா? நாம் சொன்ன வேண்டுதலையே மறந்து விடுகின்றோம். அடுத்தடுத்தபடிக்கு வேறு வேறு வேண்டுதலை நாம் முன்னெடுத்து வைக்கின்றோம். அடுத்தது வேறு வேறு விஷயங்களை நாம் முன்னெடுத்து செல்கின்றோம். எதை நாம் சொல்ல நினைத்தோமோ அதையெல்லாம் நாம் அப்படியே மறந்துவிட்டு அதன் பிறகு வேறு விஷயத்தை தேடிச் செல்வது எப்படி நியாயமாகும்? ஒரு வேண்டுதல் அது உனக்கு உறுதியானது என்னும் பொழுதுதான் தெய்வத்தின் முன்னால் நீ வைக்க வேண்டும். அப்படி அந்த நேரத்தில் அது உனக்கு உறுதியானதாக இல்லை என்றால் என் பிள்ளை, நீ எதற்கு தெய்வத்திடம் சொல்கிறாய்? தெய்வம் என்ன செய்யும் தெரியுமா? அதனை மனதில் நிறுத்தி அந்த வேண்டுதலை உனக்கு கொடுக்கும் வரை உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நடத்தி உன் மனது மாறாமல் இருக்கிறதா என்று சோதிப்பார்கள். ஆனால் இந்த சோதனையில் கடைசியில் தெய்வம்தான் வெற்றி பெறுகின்றது. மனித மனம் என்ன செய்கிறது தெரியுமா? ஒரு விஷயத்தில் மீண்டும் மீண்டும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்தவுடன் மனித மனம் அந்த இடத்தில் அங்கும் இங்கும் அலைபாய்ந்து விடுகின்றது, அங்கும் இங்கும் தடுமாறி விடுகின்றது. அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை, நீ எடுத்த எந்த ஒரு முடிவிலும் தளராமல் இரு. உன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளாதே. உன்னுடைய முடிவு மாறும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமும் மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எப்பொழுதும் எதிலும் கலங்காமல் நின்று உன் வெற்றியை நீ நிறைவு செய்யும் பொருட்டு உனக்கு வேண்டியது அத்தனையும் நல்லபடியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்ட இந்த கந்தனுக்கு நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? அப்பன் கேட்பது எல்லாம் பொன்னையோ பொருளையோ அல்ல, ஆனால் எனக்கு வாரி வாரி கொடுக்கிறீர்களே தவிர யாருமே நான் எதிர்பார்க்கின்ற அந்த அன்பையும் நம்பிக்கையையும் என் மீது கொண்ட நல்ல எண்ணத்தையும் உனக்குள் வைத்திருக்கவில்லை. தெய்வத்திற்கு காணிக்கை கொடுத்தால் தெய்வம் எதையும் செய்யும் என்று நினைப்பது தவறல்லவா? என் குழந்தையே, எல்லோரோடும் அன்போடு பழக வேண்டும். எல்லோரிடத்திலும் நாம் கருணையோடு இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக யாருக்கு இந்த அன்பும் கருணையும் தேவைப்படுகின்றதோ அவர்களிடத்தில் அதனை நீ காண்பிக்க வேண்டும். அப்படி செய்தால் இறைவனை மிக விரைவாக நீ வந்து சேர்ந்து விடலாம். நீ பொன்னை கொடுத்தேன் பொருளை கொடுத்தேன் என்று சொல்வதில் எல்லாம் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் உன்னிடத்தில் எதையும் கேட்பதில்லை, எனக்கு எதையும் கொடு என்று ஒருபொழுதும் உன்னிடத்தில் வந்து நிற்பதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் நல்லபடியாக உன் கைகளில் தர தயாராகிவிட்டேன்.
முதலாவது என்ன வேண்டுதலை வைத்தாய் என்று சற்று சிந்தித்துப்பார். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.